ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு கிறிஸ்பியான டேஸ்டியான ஸ்டார்டர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ப்ரான் டெம்பூரா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 1/2 kg அளவுக்கு ஜம்போ ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு ஜம்போ ப்ரான்ஸ் தான் நல்லாயிருக்கும். ஒரு எறாவை எடுத்துட்டு மேலே உள்ள ஷெல்லெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். வால் கிட்ட மட்டும் ரிமூவ் பண்ணாமல் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி செய்கிறனால ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ கத்தியை வச்சு நடுவில் கோடு போட்டு உள்ளே இருக்கிற அழுக்கையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். வால் கிட்ட ஒரு ஷார்ப்பான போர்ஷன் வரும், அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாலை கத்தி வச்சு இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணி எடுத்தால் கொஞ்சமாக அழுக்கு வரும், அதையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வாலையும் ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உள் சைடில் கட்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன். அப்போ தான் எறா வளையாமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். நடுவில் ஒரு நரம்பு மாதிரி வரும், அதையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். எல்லா எறாவையும் இதே மாதிரி க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிக்கலாம் மேலே உள்ள ஈரத்தெல்லாம். கொஞ்சமாக சால்ட், பெப்பர், கார்லிக் பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுக்கிறேன். கார்லிக் பவுடர் அதிக நாள் கட்டி பிடிக்காமல் இருக்கணுன்ற டிப்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், சொல்கிறேன். ஒரு பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் சால்ட், கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் இது எல்லாத்தையும் சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். மாவு, ஒரு கிளாஸ் தண்ணி, மிக்சிங் பவுல், முட்டை இது எல்லாமே 1 மணி நேரம் ஃப்ரீசரில் இருக்கணும். இப்போ கூலிங்காக இருக்கிற மாவுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேன். முட்டை, சில்லுன்னு இருக்கிற வாட்டர் இது எல்லாத்தையும் சேர்த்து லிக்விட் பேட்டராக ரெடி பண்ணிக்கணும். ஒரு எறாவை எடுத்து ஃபஸ்ட்டு ட்ரை ஃப்ளோரில் கோட் பண்ணிவிட்டு லிக்விட் பேட்டரில் முக்கி சூடாக இருக்கிற ஆயிலில் சேர்த்து ஃப்ரை பண்ணலாம். நம்ம கரைச்சி வச்சுருக்க லிக்விட் பேட்டரை இந்த மாதிரி மேலே எறா மேலே தெளித்து விடணும். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும். எல்லா எறாவையும் இதே மாதிரி சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. 2 சைடும் கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் வெளியே எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு தேவைப்படுற சாஸ் கூட வச்சு நம்மளோட ப்ரான் டெம்பூராவை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம்.